ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்றைய தலைப்பு பார்த்துருப்போம். உன்னுடைய மனவேதனை நீங்கும், உன் பிரார்த்தனை நிறைவேறும். நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம இப்போ எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். நம்மளோட மனவேதனை முழுவதுமாக சரியாகும்னு நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிடும். அவரு பார்த்துக்குவார். தொடர்ந்து பல விஷயங்களுக்காக நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துக்காக, தன்னோட குழந்தைகளுக்காக அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கோம். உடல்நிலை சரியில்லாதவங்க, திருமணமாகணும், குழந்தை பிறக்கணும், என்னோடய குழந்தைக்கு நல்ல உடல்நிலையை கொடுங்க, எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கை அமையணும், இப்படி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க அவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும். நான் போகிறதுக்குள்ளே, அதாவது என்னோடய வாழ்க்கை முடியறதுக்குள்ளே என்னோடய குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வரணும், ஒத்துமையாக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அவங்களுக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த மெடிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் தான், உடல்நிலை சரியில்லாத பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பணம் காசு பிரச்சனை எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தீராது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு பத்தாது. பணம் காசு இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதில் இந்த உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நம்மளை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாமல் நிறைய பேர் ஏன் என்னென்னு காரணம் தெரியாமையும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. சாயோட அருளால் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நம்ம சாய் குடும்பத்துலேயும் வரப்போகிற இந்த புதிய வருடத்தில் நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க. நம்ம சாய் குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இரட்டை குழந்தைகள்லாம் சாயப்பா கொடுத்துருக்காரு. 4-5 பேருக்கு வரைக்கும் இரட்டை குழந்தைகள்லாம் பிறந்திருக்காங்க. அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா 4-5 வருடங்கள், ஏன் 10 வருடமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் ரெட்டை குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. அதுவும் ஒரு சகோதரிக்கு 3 குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இலங்கையை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு 3 குழந்தைகள், அதுவும் ஆரோக்கியமான முறையில் பெற்றெடுத்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய மிராக்கள் சாயப்பா நிகழ்த்தியிருக்காரு. நம்ம சாய் குடும்பத்தில் குழந்தையே பிறக்காது அப்படின்னு அவங்களோட மனம் வருந்தி அதை மனசே விட்டுட்டாங்க நிறைய பேர். அப்படிலாம் இருந்தவங்களுக்கு கூட சாயப்பா குழந்தையை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க அவங்களோட குடும்பத்தில் இருக்கும் அவங்களோட குழந்தைகளுக்காக நல்ல வாழ்க்கை அமையணும். நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏமாந்துட்டாங்க. முக்கியமாக இந்த சுற்றி இருக்கிறவங்களால நிறைய பேர் பணம் காசை கொடுத்து ஏமாந்துட்டாங்க. நல்லவங்க நினச்சி நிறைய பேருக்கு உதவி செய்ததுனாலையும் தவறான எடுத்த முடிவுகள்னாலையும் நிறைய பேரோட வாழ்க்கை மாறிடுச்சு. ஏன்னா இது கலிகாலம் அப்படி தான் இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த கலிகாலத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருப்பது நம்மளோட சாய் தான். அவரை தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த தீராத நோய்கள், ஏன் எதுக்காக இந்த நோய் வந்ததுன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நிம்மதி இல்லாத குடும்பங்கள், எத்தனையோ பிரார்த்தனைகள், கடன் தொல்லை, குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கல, நல்லா படிச்சிருக்கான் ஆனால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு வாழ்க்கை நல்லா அமையாமல் இருக்குது, எல்லாம் தடைப்பட்டு போயிட்டே இருக்கு. இப்படி எத்தனையோ பேர் எவ்வளோ பிரார்த்தனைகள் தன்னோட மகளுக்காகவும் மகனுக்காகவும், இன்னும் ஒரு சில பேர் தன்னோட கணவன், தன்னோட அப்பா, தன்னோட சகோதரன், இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, குடும்பத்துக்காக அவங்களுக்கான உடல்நிலைக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பல்வேறு பிரார்த்தனைகளை முன்வைத்து நம்ம காத்துட்ருக்கோம். இந்த கலியுகத்தில் சாயப்பா ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு நிச்சயமாக காப்பாற்றுவார். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இந்த 2024 நடந்தது. ஒரு சில விஷயங்கள் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதுவும் நிவர்த்தியாகும். 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உருவாகும். நம்ம சீக்கிரமாகவே ஷீரடிக்கு போக போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நியூ இயர் அன்றைக்கி நம்ம ஷீரடியில் இருப்போம்னு சொல்லியிருந்தேன். எப்போ வேணாலும் கிளம்பி போகலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்.
என்னென்னா சாய் ஸ்தவனமஞ்சரி புத்தகம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணது எல்லாம் தீர்ந்துருச்சு. நம்ம எல்லாேருக்கும் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். திரும்பவும் வந்து ஒரு 1000 புக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஆர்டர்லாம் பண்ணியாச்சு, பணம்லாம் கட்டியாச்சு. அந்த புக்கு மட்டும் வரணும். புக்கு வந்ததுக்கப்புறமா உடனடியாக நான் வந்து ஷிரடி கிளம்பிடுவேன். எடுத்துகிட்டு அங்கே போய் வச்சு சாமி கும்பிடணும். அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இப்பயே கூட ஷிரடிக்கு போயிடுவேன். எதுக்கு நியூ இயர் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், இப்பயே போயிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் புக்கு வரத்துக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் போல். வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த புக்கையும் எடுத்துகிட்டு ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரியை எடுத்துகிட்டு அங்கே ஷிரடியில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுக்கலாம். 2025 புது ஒரு இடத்துல சாய் சகோதர சகோதரிகளுக்கு வந்து கொடுக்கலான்னு நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பயணத்துலேயும் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பங்கெடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு நம்ம சாய் குடும்பத்தில், அதாவது இந்த பதிவெல்லாம் கேட்டுட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். துணியில் வந்து தேங்காய் வாங்கி போடுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்குது. சிறப்பான பிரார்த்தனைகள் இருக்குது. அதுவும் இந்த முறை ஷிரடி உங்களுக்கு வந்து வித்தியாசமான அனுபவத்தை வந்து கொடுக்கும். நேரடியாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஷிரடிக்கு வந்து சாயை வந்து சந்திச்சிங்க, அவரை வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரியான உணர்வு கிடைக்கும். சாயோட நீங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக அந்த அமைய போகுது. வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் உங்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்க போகுது. அந்த உணர்வு சாய் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட கிளம்பி வருவதற்கு வந்து தயாராக இருங்க. ஷிரடிக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் கிளம்பிடுவோம். அதிகபட்சம் வந்து ஒரு 4-5 நாள். அடுத்த வாரத்தில் நம்ம கண்டிப்பாக கிளம்பிடுவோம். அந்த புக்கு மட்டும் வரணும். இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். வந்தவுடனே நம்ம கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ட்ரெயின் கிடச்சிச்சின்னா ட்ரெயினில் டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஃப்ளைட்டில் ஏதோ ஒன்றில் கிளம்பி நம்ம வந்து டிக்கெட் ரேட் வந்து எதில் கம்மியாக இருக்குது, எதில் போனால் நமக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து பொருளாதார நிலை இதையெல்லாம் வந்து பார்த்து முடிவு பண்ணி நம்ம ஷிரடிக்கு போகலாம். இந்த முறை அதிக நாட்கள் வந்து ஷிரடியில் தங்கணுங்கிற ஒரு இது இருக்குது. பார்ப்போம் எப்படி அமைய போகுதுன்னு. கிட்டத்தட்ட நம்ம ஷிரடிக்கு போய் நீங்கள் எல்லோரும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் இருக்க எல்லோரும் ஆத்மார்த்தமாக என் கூட நீங்கள் பயணம் செய்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 72 நாட்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து 72வது நாள் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி பாராயணம் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போனா நம்ம கடைசியாக நம்ம அங்கே ஷிரடியில் நம்ம போன நாள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி 108 நாள் பாராயணத்தை அங்கே தான் தொடங்கணும். அப்போனா முதல் நாள் தொடங்கி இன்றைக்கி வந்து 72வது நாள் பாராயணம் வந்து போய்கிட்டு இருக்குன்னா 72 நாள் ஆயிடுச்சு. 72 நாள் எப்படி போனதுன்னே தெரியல. ஆனால் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. எப்படா போவோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரமே கிளம்பி போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா புக்கு வந்து அடிக்க பிரிண்ட் பண்ண கொடுத்து வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து நியூ இயர் டைம்னால ஒவ்வொரு பிரிண்டிங் ப்ரெஸ்லேயும் வந்து அந்த நியூ இயர் டைரி, காலண்டர் இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கிறதுனால பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நாளாகிடுச்சு. இப்போ அடித்து முடிச்சிட்டாங்க. சேலமில் இருக்குது புக்கு. அங்கேருந்து அவங்க வந்து பார்சல் சர்வீஸில் வந்து அனுப்பி வைக்கிறோம். இன்னும் 2-3 நாளில் வந்துடும். வந்தவுடனே நம்ம கிளம்பி போயிடலாம். அதிகபட்சம் வந்து அடுத்த வாரம் வியாழன் வெள்ளிக்குள்ளேயாவது கிளம்பி நம்ம வந்து ஷிரடி வந்து போயிடலாம். போயிட்டு நம்ம குறைஞ்சது எத்தனை நாள்னு தெரியல, ரொம்ப நாள் இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு தான் போகிறேன். சாய் அதற்கான வாய்ப்பு வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் அங்கே போய் பண்ணணுங்கிற ஆசைகள்லாம் இருக்குது. துணிக்கு தேங்காய் வாங்கி போடுவது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான பூஜைகள்லாம் வந்து பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து இந்த பிறக்க போகிற இந்த புது வருடம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை இத்தனை வருஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் வந்து நன்றி சொல்ல போகிறோம். அதாவது உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காக சாய்க்கு நன்றி சொல்வதோடு மட்டும் இல்லாமல் இருக்கிற இந்த புதிய வருடத்தில் எங்கள் வாழ்க்கையில், எங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில குறைகள் இருக்குது சாய், அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கும் நீங்கள் வந்து தீர்வு வந்து கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. அது எல்லாமே சரி செய்து கொடுங்க. முக்கியமாக நிம்மதியான தூக்கத்தை கொடுங்க. எங்களோட குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு நல்ல உடல்நிலையை கொடுங்க. முக்கியமாக நிம்மதியான தூக்கத்தை கொடுங்க. அவங்க எல்லாருக்கும் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தான் நிறைய பெரியவங்க இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்காக, அவங்களோட குழந்தைகளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், வயசில் பெரியவங்களாக இருக்கட்டும், பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டங்களை வந்து சந்திச்சிருக்காங்க.
வெளியே வந்து ஆதரவு இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்க கூட வந்து துரோகங்கள் செய்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி தனிமைப்படுத்தி நிறைய பிரச்சனைகள், மனசில் இருக்க பிரச்சனையை கூட, மனசில் இருக்க சின்ன சின்ன கஷ்டங்களை கூட, உடல் ரீதியாக அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை கூட வந்து வெளியே சொல்லி ஒரு ஆறுதல் கூட அவங்களுக்கு படுத்துறது கூட வந்து யாரும் இல்லாமல் சாய் உங்களை தான் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் துணையாக இருங்க. இந்த கொடுமையான கலியுகத்தில் வாழ்கிறதுக்கான முழு சக்தியை கொடுங்க, தெளிவான மனநிலையை கொடுங்க, மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுங்கன்னு நம்ம எல்லாரும் நம்ம இந்த வருஷம் நியூ இயருக்கு புதிய வருடம் ஜனவரி 1ஆம் தேதி ஷீரடியில் இருந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அங்கே வந்து இருக்க இரவு 12 மணிக்கு அந்த நிகழ்வுலேயும் ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்கோங்க. நம்பிக்கையோட சாயோட அருளால் நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் நடக்க போகுது. பிறகு இருக்கிற புதிய வருடத்தில் நம்மளோட மன வேதனை நீங்கும், நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். எல்லாரும் நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.